ஹாய் ஃபேமிலிஸ், ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெஜ் ஒயிட் குருமா. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதோட ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட 1 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1 கப் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறணும். இந்த காயெல்லாம் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த கேப்பில் தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு இதுக்கு பேஸ் மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். மிக்சி ஜாரில் 1 கப் அளவு துருவின தேங்காய், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், 1/4 கப் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ காயும் 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதோட அரைச்சி வச்சிருக்க மசாலா, மிக்சி ஜாரை கழுவி ஒரு கப் அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துடலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, மணக்க மணக்க நம்மளோட குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் சுட சுட புரோட்டா, சப்பாத்தி கூட எல்லாம் சர்வ் பண்ணி பாருங்கள். சாப்பிடவே சும்மா அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், சுட சுட வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, இட்லி எல்லாத்துக்கூடயும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்க, சும்மா பக்காவா இருக்கும். நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்களை மீட்